Good afternoon students. So in actually நம்ம second lesson start பண்றோம் complex numbers. Second heading என்ன அப்படினா complex numbers. Okay. Actually நம்ம இது மாதிரி numbers படிப்போம். Real number வரைக்கும் படிச்சிருக்கோம். Natural numbers, whole numbers, integers மாதிரி நிறைய நம்பர்ஸ் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இதுவும் நமக்கு தெரிஞ்சிக்கிற ஒரு நியூவான ஒரு நம்பர் சிஸ்டம். அதான் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், நியூ ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டிஜர் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அந்த நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இது ஒரு நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபார்ம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் படிச்சிருந்தோம். ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம்னு சொன்னோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சுட்டு இருக்கணும். இருக்கிறதே பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம் எது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ்னா நம்ம 10th லெவல் வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம், இட் ஹஸ் நோ ரியல் ரூட்ஸ், இட் ஹஸ் நோ ரியல் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நிறைய நான் பார்த்தீங்கன்னா எழுதி கிராஃப்லையோ எல்லா இடத்துலையும் எழுதும்போது இட் ஹஸ் நோ ரியல் சொல்யூஷன், நோ ரியல் ரூட்ஸ் அப்படி தான் எழுதிருக்கும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உருவாக காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி உருவாச்சு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஆக்சுவலா x² - 1 = 0 மீன்ஸ் x² = 1, x = +or -1 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிஸ்டம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எதை வேணா சால்வ் பண்ணிடலாம். ஆனா சப்போஸ் x² + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, x² = என்னது -1. நம்ம ஆல்ரெடி எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வராது, நெகட்டிவ் வராது. அப்ப இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுல பிரச்சனை ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்றாங்கன்னா x² = -1, x = √−1 வருது. என்ன வருது, √−1. அப்போ என்ன பண்றாங்கன்னா இதை அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. √−1 I ன்னு எடுத்துக்கிறாங்க. √−1 எடுத்துக்கிறாங்க I. So I is called imaginary unit. I is called imaginary unit. I க்கு பேரு imaginary unit அப்படினு பேரு. சோ இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ரியல் சொல்யூஷன்ஸ் வருது. இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத இடத்துல இத சால்வ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த √−1 I மீன்ஸ் imaginary. அப்ப கற்பனை பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி கற்பனை பண்ணி தான் அதுக்கு நேம் கொடுக்குறாங்க. The square root of a negative number, the square root of the negative of -1 is called I, imaginary unit அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ இத I ன உடனே நாம என்ன போட்டுக்கலாம், x = +or -i, x = +or -i, x = -1 and x = +or -i. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ஆகும். இந்த I க்கு பேரு imaginary unit. சோ இப்போ எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் x² + 2 = 0 means then you can write x² = -2, then x is equal to √−2. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா √−1 * 2 ன்னு எழுதிக்கலாம். √−1 தான் என்னது I. அப்ப x is equal to 2i. இது வந்து என்ன எழுதிக்கலாம், x = i2 அல்லது 2y. ரெண்டுமே ஒண்ணு தான். i2 = 2y. இது ரெண்டுமே ஒண்ணு தான். சோ இதுதான் வரது ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சோ √1 அந்த -1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம் I. சோ அப்ப ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அந்த டிஃபைனிங் வேர்டா ஃபார்ம் ஆகுது தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது. சோ அப்ப ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற -1 நம்ம என்ன எடுத்தாச்சு I. அதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டி வருது. அடுத்து I² ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். I² மீன்ஸ் என்னது, √i * I எழுதலாமா. I ன்றது என்னது, √−1 * √−1. அப்ப we get என்னது 1. So square to square multiple பண்றீங்க, then √−1 the whole square cancel ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், I² value is -1. I² value என்னது -1 அப்படினோம். I² value is -1 அப்படினு பாப்போம். சோ ஒவ்வொன்றுக்கும் இங்க ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. I² value is -1 அப்படினு பாப்போம். நெக்ஸ்ட் I³ ஓட வேல்யூ என்ன அப்படினா I² * I அப்படினு எழுதலாம். I² வேல்யூ என்னது, I² வேல்யூ ஆல்ரெடி சொல்லியாச்சு -1. அப்ப I அப்ப is equal to -i. அப்ப I⁴ ஓட வேல்யூ என்னன்னா ரைட் I² * I². I² வேல்யூ என்னது -1. அதே மாதிரி -1. அப்ப I⁴ ஓட வேல்யூ என்னது 1. இந்த 4 பேசிக் தான் தெரியும் நமக்கு. I² வேல்யூ is -1. I³ ஓட வேல்யூ is -i. I⁴ ஓட வேல்யூ is 1. then I. So இந்த நாலு வேல்யூஸ் தான் I
மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் எப்படி வரும் இந்த 4 பேஸ் பண்ணினா நம்மளுடைய ப்ராப்ளமே இருக்கு. மீதி எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை என்ன பண்றீங்க, இப்போ i பவர் 4 1 அப்படின்னா i பவர் 8 ஆல்சோ என்னவா இருக்கும்னா 1. எப்படின்னா i பவர் 4 எழுதலாமா, i பவர் 4 எழுதலாம். i பவர் 4 ஓட வேல்யூ என்னது 1, இந்த i பவர் 4 ஓட வேல்யூ என்னது 1. அப்ப 1 into 1 1. சப்போஸ் i பவர் 6 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், i பவர் 4 into i ஸ்கொயர். i பவர் 4 என்னது 1, i ஸ்கொயர் வேல்யூ என்னது -1. அப்ப i பவர் 6 ஓட வேல்யூ என்னது -1. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். சோ இதே மாதிரி இப்போ எப்படி பெரிய வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் i ல நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ i பவர் 101 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க பெஸ்ட் இந்த பவர்ல இருக்கிற நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 25 டைம்ஸ் 25 into 100. b எவ்வளவு 1 வருமா. சோ அப்ப கரெக்ட் i பவர் என்னதுனா i பவர் 100 into i. ஏனா 4 உடைய மடங்கு ஃபுல்லா 4 8 12 இது எல்லாமே என்ன ஆயிடும் 1 ஆயிடும். அப்ப i பவர் 100 ஓட வேல்யூ என்னது 1 into i அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் i பவர் 1928 இத கண்டுபிடிக்கணும் அப்படினா 1928 என்ன பண்ணுங்க 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 4 4s are 16. அப்ப என்ன கிடைக்கும் 3 அப்ப பேலன்ஸ் எவ்வளவு, அப்ப 8 4s are 32, then 2 4s are 8, அப்ப 0. அப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்ப i பவர் 928 4 ஆல டிவைட் ஆகுது. அப்ப இதோட வேல்யூ என்னது i, இதோட வேல்யூ என்னது i அப்படினு சொல்றோம். அதே மாதிரி சரி இதோட வேல்யூ என்னது 1. ஏனா 4 ஆல டிவைட் ஆகுது. i பவர் 4 ஓட வேல்யூ என்னது 1. சோ 1 ரிமைனிங் வந்துச்சுனா i ஸ்கொயர் ரிமைனிங் வந்துச்சுனா இங்க 2 வந்துச்சுனா அதை எழுதி i ஸ்கொயர் னு போடுவீங்க. ரிமைண்டர் 3 வந்துச்சுனா i கியூப் னு போடுவீங்க. ரிமைண்டர் 0 வந்துச்சுனா என்னது 1 i பவர் 4 அதுதான் என்ன மாறுது 1. ரிமைண்டர் 1 வந்துச்சுனா இங்க இருக்கிற நம்பர்ஸோட டிவைட் பண்ண இந்த பேலன்ஸ் இருக்குறீங்க அதுக்கு அப்புறம் 1 அப்படினு போடுவீங்க. அடுத்து பேலன்ஸ் ரிமைண்டர் 2 வந்துச்சுனா i ஸ்கொயர் னு அர்த்தம் -1. ரிமைண்டர் 3 வந்துச்சுனா -i. இந்த ரிமைண்டர் வச்சு வேல்யூ சொல்லிடலாம். ரிமைண்டர் 0 வந்துச்சுனா ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படினா அது அந்த 4 ஓட டிவைட் ஆகுது. அப்ப அதோட வேல்யூ 1 சொல்லிடலாம். ரிமைண்டர் 1 வந்துச்சுனா அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் i னு சொல்லிடலாம். ரிமைண்டர் 2 வந்துச்சுனா i ஸ்கொயர் வேல்யூ -1. ரிமைண்டர் 3 வந்துச்சுனா i கியூப் ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லிடலாம் -i. இப்படி தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். சரி இது நெகட்டிவா இருந்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது. i உடைய பவர்ல நெகட்டிவ் இருந்தா இப்படி இருக்கு i பவர் -106 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா i பவர் நெகட்டிவ் நான் ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் 1 by i பவர் 106 அப்படி எழுதுங்க. 1 by i பவர் 106. so i பவர் -106 இருந்துச்சுனா I can write 1 by i பவர் 106. ஃபர்ஸ்ட் இப்போ இத டிவைட் பண்ணுங்க. 106 ஐ எதால டிவைட் பண்றோம் நாம 4 ஆல டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் பண்ணா 1 4s are 4, 2 4s are 8, the remaining 26, then 6 4s are 24. அப்ப என்ன வருது 2 வருது. 2 மீன்ஸ் என்னன்னு சொன்னா i ஸ்கொயர் னு சொன்னா அப்ப 1 by i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது -1. அப்ப இங்க என்னன்னு சொல்லலாம் -1. சரி இப்படி போட்டா எனக்கு 3 வந்துருச்சு 1 by i வந்துருச்சு அப்படினா இந்த கீழ i வந்துச்சுனா எப்பவுமே கீழ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குனா அதோட ரிவர்ஸால மல்டிபிள் பண்ணனும் கான்ஜுகேட்டால. அது நெக்ஸ்ட் அப்பப்ப பாப்பீங்க -i i யோட கான்ஜுகேட் என்னன்னா -i இதால மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப -i by -i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ என்னது -1. இந்த -1 சேர்ந்த இடம் பிளஸ். அப்ப we get என்ன கிடைக்கும் -i. சோ எப்பவுமே டிவைட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுனா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணும் மல்டிபிள். கான்ஜுகேட்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்ம் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் கான்ஜுகேட் போலாம். சோ இப்படி தான் எந்த ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அதோட i ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஃபார்ம் தான் i is equal to i square root of -1 is equal to i னு சொல்றோம். then i square ஓட வேல்யூ என்னது -1. i square வேல்யூ என்னது -1. சோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். எப்படி வருதுன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறீங்க அப்ப ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகி -1 வரும். i கியூப் ஓட வேல்யூ என்ன வரும் -i னு சொன்னேன். i பவர் 4 ஓட வேல்யூ என்னது 1. இதுதான் 4 பேசிக். இந்த 4 பேசிக் தெரிஞ்சா போதும். இதுக்கு மேல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தாலும் அதை டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் 0 வந்துச்சுனா 1 போடுங்க. ரிமைண்டர் 1 வந்தா i போடுங்க. ரிமைண்டர் 2 வந்துச்சுனா then you can write என்னது -1 போடுங்க. ரிமைண்டர் 3 வந்துச்சுனா -i போடுங்க. அதே டிவைட்ல இருந்துச்சுனா டிவைட்ல 1 by -i இருந்துச்சுனா என்ன பண்ணனும் கான்ஜுகேட் பிளஸ் ஐ ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப i by i ஸ்கொயர் வேல்யூ -1 இந்த -1 சேர்ந்தா என்னது பிளஸ். அப்ப we get என்ன கிடைக்கும் i. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸோட பேசிக். அதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது. இப்போ இமேஜினரி யூனிட்ஸ்னு பார்த்தோம்.
இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்ம் என்னன்னா ஜெனரலா காம்ப்ளெக்ஸ் நம்பரை z ன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல x plus i ன்னு சொல்லுவாங்க, or z is equal to a plus ib. This is the format for complex number. Complex number உடைய format இதுதான். எழுதுற format z is equal to x plus iy or z is equal to a plus iy. இந்த x y a b ல எதை குறிக்குது அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் குறிக்குது. எதை குறிக்குது? ரியல் நம்பர்ஸ். அப்ப ரெண்டு ரியல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்ல எழுதுறல்ல, அப்ப இந்த நம்பர் எங்க இருக்கு? இதுல இருக்கு காம்ப்ளெக்ஸ்ல. அதனால தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். காரணம் இப்ப x க்கு y க்கு நான் 2 3 எடுக்கறேன்னா z is equal to என்னது? 2 plus 3i. it is a complex number. it belongs to என்னது? c. அப்ப இது c ல இருக்குனா இந்த 2, 3 ல எங்க இருக்குது? ரியல்ல இருக்குது. அப்ப இது எல்லாம் சேர்ந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், irrational, rational, fractions எல்லாம் சேர்ந்த ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் ஆல்சோ எங்க இருக்குது? belongs to c அப்படின்றதால தான் இருக்கலே பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம் எது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு சொல்யூஷன்ஸ்க்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்யூஷன் சொல்ல முடியும். ஏன்னா பிஃபோர் கிளாஸ் வரைக்கும் இட் ஹஸ் நோ ரியல் சொல்யூஷன் சொல்லுவோம். எப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, குவாட்ராட்டிக் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூபிக் எப்படி கண்டுபிடிக்கலாம் அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம். பேசிக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மேஷன். இது ஏன்றது ரியல் பார்ட், பின்றது இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொன்னா இமேஜினரி யூனிட். இந்த ஏக்கு பேரு ரியல் பார்ட், இந்த ஏக்கு பேர் என்னது? ரியல் பார்ட். சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் இப்போ என்ன சொன்னா z is equal to x plus iy ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இமேஜினரி பார்ட் வந்து 0 ஆயிடும். y is equal to 0 means z equal to என்ன கிடைக்கும்? for z equal to x ன்னு கிடைக்கும். it means என்ன அர்த்தம்? z is equal to 2 plus 3i. சப்போஸ் இந்த பார்ட் இல்ல அப்படினா என்ன கிடைக்கும்? வெறும் 2. it is a real number. அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் 0 ஆயிடுச்சுனா வெறும் 2 மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ரியல் பார்ட். it is real part அப்படினு சொல்றோம். அப்ப சார் z equal to 2 it is a complex number னா சொல்லலாம். every real number is a complex number because z is equal to 2 plus i0 அப்படிங்கற ஃபார்மட்ல எழுதிக்கலாம். it is also என்னது? complex number. z is equal to -1 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா சொல்லலாம். -1 plus i0 it is a complex number. சோ இந்த மாதிரி வெறும் ரியல் பார்ட் மட்டும் இருக்குறதுக்கு பேர் தான் ரியல் பார்ட் அப்படினு சொல்றோம். ஓகே சார், ரியல் பார்ட் 0 சார், வெறும் z is equal to 3i இப்படி தான் சார் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கான் அப்படினா இங்க என்ன மிஸ்ஸிங்? ரியல் பார்ட். ரியல் பார்ட் இல்லனா இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எப்படி எழுதிக்கலாம்? 0 plus 3i 0 plus 3i அப்படி எழுதிக்கலாம். இதுக்கு பேர் என்னது? இமேஜினரி பார்ட். வெறும் இது மட்டும் இருந்துச்சுனா இது பேர் பியூர்லி இமேஜினரி. இது பேர் என்னது? பியூர்லி இமேஜினரி. வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுனா இது பேர் ரியல் அப்படினு சொல்லுவோம். இதுக்கு பேர் வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இருந்துச்சுனா இட் இஸ் கால்ட் பியூர்லி இமேஜினரி. ஒரு ஒண்ணா இருக்கு, அதாவது 0. சோ எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப 0 என்ன சார்? அப்ப 0ன்ற 1 முக்கியமான ஒண்ணா இருக்கு. 0ன்ற one of the complex number மட்டும் தான் 0ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் it is called real and purely imaginary. Give an example for which of the complex number real and purely imaginary. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலாவும் இருக்கணும், at the same time அது purely imaginary-ஆவும் இருக்கணும் ஒரே நேரத்துல அப்படினா then it is called என்னது? 0. 0ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் உங்க புக்ல இருக்கு. it is a real and purely imaginary. This number is called real and purely imaginary complex number னு சொல்லுவோம். அது மட்டும் அடுத்து alpha plus i beta is also a complex number தான். Suppose the beta not equal to 0 and it is called non real complex number. இதுவும் ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. இப்போ z is equal to alpha plus b i beta. இந்த beta என்ன கிடையாது? not equal to 0. அப்ப இது 0 ஆகல, இது ஏதோ நம்பர் இருக்கு அப்படினா அதுக்கு பேரு non real complex number. ஏனா இது 0 என்ன இது கிடைச்சா கூட 2i ன்னு கிடைக்கும். it is not a real. அதனால non real complex number. When the complex number alpha plus i beta, when the beta not equal to 0, then this complex number is called non real complex number. இது one of the important one mark, non real complex number. Another important is 0. 0 is the number is called real and purely imaginary complex number. 0 is the only number is called real and purely imaginary அப்படினு சொல்றோம். அதே மாதிரி alpha plus i beta, when beta not equal to 0, it is called non real complex number. It is called non real complex number. இதுதான் நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, இதுக்கு பேரு ரியல் பார்ட். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் z1 ரியல் பார்ட் மட்டும் எழுதுங்க அப்படினா ரியல் பார்ட் ஆஃப் z1 இப்படி டினோட் பண்றது ரியல் பார்ட் ஆஃப் z1 a. இமேஜினரி பார்ட்னா im z இப்படி போட்டுக்கோங்க. இங்க z நோட்டேஷன்றதால இமேஜினரி பார்ட் z is equal to b. எப்பவுமே இமேஜினரி பார்ட் சொல்றீங்கன்னா i க்கு பக்கத்துல இருக்கிறது பேர் தான் இமேஜினரி பார்ட். அந்த i ஐ விட்டுட்டு தான் சொல்லணும். i விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 minus 3i அப்படினா இதுல ரியல் பார்ட் என்ன அப்படினா 2. இதுல இமேஜினரி பார்ட் என்னன்னா minus 3i ன்னு சொல்ல கூடாது. minus 3 is the
இமேஜினரி பார்ட். இங்க 2ன்றது ரியல் பார்ட், இங்க -3ன்றது இமேஜினரி பார்ட். சோ இப்போ இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு தெரியும். i² and i க்கு y/4 இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ரியல் பார்ட் எப்படி எழுதுறது, இமேஜினரி பார்ட் எப்படி எழுதுறது, இதுல எது இமேஜினரி யூனிட் எது ரியல் யூனிட், ரியல் யூனிட் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ரியல், இமேஜினரி மட்டும் இருந்தா அதுக்கு பேரு பியூர் இமேஜினரி, ரெண்டுமே சேர்ந்து இருந்தா ரியல் அண்ட் பியூர் இமேஜினரி. அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல β ≠ 0 இட் இஸ் கால்ட் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு சில ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இப்படி இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இப்படி எழுதலாமானா எல்லா டைம்லயும் எழுத முடியாது. எப்ப இப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab எப்படி எழுதலாம்னா if a and b are non negative எப்படி இருக்கும்னா நான் நெகட்டிவா இருக்கும். என்னவா இருக்கணும், a and b are both at least one of them at least a and b are non negative. ஏதாச்சும் ஒன்னு நான் நெகட்டிவா இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவ். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏதோ சம்திங் 6 சப்போஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லுங்க -36 இருந்துச்சுன்னா I can write square root of -6 into square root of 6, then square root of -6 into square root of -6, then square root of அது மாதிரி இது -1 ன்னு எழுதுவோம். இது எப்படி எழுதலாம், square root of -1 into square root of 6 into square root of 6, then we can get 6i அப்படின்னு கிடைக்கும். we can get 6i. ஏதாச்சும் ஒரு நம்பர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் them என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும். அட்லீஸ்ட் போத் ஏதாச்சும் ஒன்னு என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும். இதுதான் மெயின் கான்செப்ட். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3, 6 எழுத முடியும். அட்லீஸ்ட் எதனாச்சும் ஒன்னு நான் நெகட்டிவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்றீங்க -2y அப்படின்னு சொல்றீங்களா. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1i இதுக்கு 2. அதே மாதிரி இதுக்கு என்னன்னு சொல்றீங்க -3i அப்படின்னு சொல்றீங்களா. அப்ப மைனஸ் பிளஸ் ஆயிருமா. then 6 2 3 are 6i ஸ்கொயர் வரும். அப்ப you can get என்ன வரும் -6 ன்னு வரும். ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்னது +6 36 தான். அதனால a and b எதனாச்சும் ஒன்னு என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும். a and b are at least one of the a and b are என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் them என்னவா இருக்கணும் நான் நெகட்டிவா இருக்கணும். ரெண்டுமே கூட நான் நெகட்டிவ் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்க கூடாது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 எழுதுனா அப்படின்னா -2y -3i. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 3 சார் அது 6 i into i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ என்னது -1. அப்ப கேட் என்ன வந்துரும் -6 ன்னு கிடைச்சிரும். ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்னது +6. அதை இப்படி எழுத முடியாது. சோ it is not possible. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் a எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into b எழுதலாம். எப்ப நான் a and b are நான் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கலாம், ரெண்டுமே நெகட்டிவ் இருக்க கூடாது. ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கலாம், அல்லது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவா இருக்கலாம், அல்லது இது நெகட்டிவ் இது பாசிட்டிவா இருக்கலாம். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா இந்த மாதிரி எழுத முடியாது. ஒன்லி பாசிட்டிவ் தான். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் i ஸ்கொயர். செகண்ட் நோட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 into y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் into -1. பட் இந்த y ஸ்கொயர் என்னவா இருக்கணும் அப்படின்னா y ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to 0. இதோட வேல்யூ என்னவா இருக்கணும் பாசிட்டிவ். ஏன்னா இது நெகட்டிவா இருந்தா இதோட இது சேர்ந்து என்னவா மாறிடும் பாசிட்டிவா மாறிடும். சோ அதனால இது கண்டிப்பா என்னவா இருக்கணும் பாசிட்டிவ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 என்ன எழுதிக்கலாம் i into ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் y. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம் y. இது -1 என்னவா மாறிடும் i. அப்ப iy is equal to yi. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் 2i னாலும் i2 னாலும் என்னது ரெண்டுமே சேம் தான். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 into y ஸ்கொயர் is equal to y ஸ்கொயர் into -1. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. the y ஸ்கொயர் is என்னவா இருக்கணும் அப்படினா greater than or equal to 0 ஆ இருக்கணும். the y ஸ்கொயர் என்னவா இருக்கணும் அப்படினா greater than or equal to 0. சோ இதான் இதுல இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி அடிஷன் பண்றது, எப்படி சப்ட்ராக்ஷன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்றது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்கன் பிளேன்ல எப்படி இப்போ z1 is equal to x plus iy இருக்கு, z2 இருக்கு, then x plus iy, ரெண்டு z1 is equal to z2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சேமா இருக்குது.
2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படினா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும் இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படி இருந்தா தான் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாம என்ன சொல்ல முடியும் ஈக்குவல் அப்படினு சொல்ல முடியும் இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு அப்படினா then two of the complex number are equal means then the ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும் at the same time real part of z1 is equal to real part of z2 then the imaginary part of z1 is equal to imaginary part of z2 so ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படினா ஈக்குவலா இருக்கும் ரெண்டுத்தோட ரியல் பார்ட் ஈக்குவலா இருக்கும் and ரெண்டுத்தோட இமேஜினரி பார்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படி இருந்தா தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்ல முடியும் நம்மளால நம்ம ஈக்குவல் அப்படினு சொல்ல முடியும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாம என்ன சொல்ல முடியும் ஈக்குவல் அடுத்து நம்ம கிராஃப்லலாம் ஒரு பாயிண்ட பிளாட் பண்றது xy பிளேன்லனா நம்ம என்ன பண்ணுவோம் 2, 3 அந்த மாதிரி பிளாட் பண்ணுவோம் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3i -4i அல்லது -6 + 2i இதெல்லாம் எப்படி டயகிராம்ல டிரா பண்றது அப்படினா இட் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் ரியல் ஆக்சிஸ் பதிலா இங்க x ஆக்சிஸ் பதிலா ரியல் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் பதிலா இமேஜினரி ஆக்சிஸ் இட் இஸ் கால்ட் ஆர்கான்ட் பிளேன் ஆர்கான்ட் பிளேன் சொல்லலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லலாம் ஆர்கான்ட் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சோ ஆர்கான்ட் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் நதிங் பட் எப்படி சார் இது பண்ணனும்னா இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பிளாட் பண்ணனும்னா கரெக்ட் ஆர்டர்டு பேர் இது எப்படி எழுதலாம்னா 2, 3 இந்த மாதிரி ஆர்டர்டு பேர் எழுதணும் இப்போ -4i மீன்ஸ் என்ன அர்த்தம் இங்க 0 ரியல் பார்ட் இல்ல அப்ப 0, -4 இங்க -6, 2 இந்த மாதிரி மாத்தி பிளாட் பண்ணி 2, 3 னா இங்க இருக்குமா அடுத்து 0, -4 னா 0, -4 அடுத்து -6, 2 -6, 2 இந்த மாதிரி பிளாட் பண்றது பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்ப எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இப்படி தான் பாயிண்டா ரெப்ரசன்ட் இட் மே பி பாயிண்ட் இட் மே பி வெக்டார் ரெப்ரசன்டேஷன் எது வேணா இருக்கலாம் இது ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இப்போ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஆல்பா, பீட்டா சோ அப்ப எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் அது ஆர்கான் பிளேன்ல ஆர்டர்டு பேர் இது பேர் ஆர்டர்டு பேரா மாத்தி அதை நீங்க ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ்ல பிளாட் பண்றீங்க அப்படி பிளாட் பண்றது தான் ஆர்கான் பிளேன் அல்லது காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படினு சொல்றோம் சோ எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்த்தாச்சு அடுத்து எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது மல்டிபிள் பண்றது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது மல்டிப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்லாம் -4 என்னன்னு சொல்லுவோம் நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம் ஒரு நெகட்டிவ் நம்பர் சொல்றோம்னா -4 அப்படினு சொல்லுவோம் ஆனா காம்ப்ளெக்ஸ்ல நெகட்டிவ் நம்பர் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கிடையாது -2 -3i it is a negative complex number அப்படினு சொன்னா தப்பு it is not a negative complex number it is also a complex number so complex numberல negative complex numberனு ஒண்ணு கிடையாது negative complex number நமக்கு ரியல் நம்பர்ல இருக்கு மைனஸ் இன்டிஜர்ஸ் தான் -4 -3 னு சொல்லுவோம் ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல negative complex number அப்படினு ஒண்ணு கிடையாது negative complex number அப்படினு ஒண்ணு கிடையாது சரி ஆனா negative of a complex number இருக்கு negative of a complex number negative of a complex number இந்த ரெண்டு ஹெட்டிங்க்கும் மீனிங் இருக்கு negative complex number அப்படிங்கற ஒண்ணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கிடையவே கிடையாது it is not a negative complex number it is also a complex number but negative of a complex number na for example z is equal to 2 - 3 the negative of the complex number means -z minus ஆல மல்டிப்ளை பண்ணினா -2 + 3i it is called negative of a complex number for 2 - 3i உடைய negative of a complex number என்னன்னா -2 + 3i suppose z is equal to -2 - 3i இருக்கு அப்படினா then -z is equal to then 2 + 3i then this is called a negative of a complex number இதுதான் negative of a complex number இதுவும் 1 மார்க் கேட்கலாம் negative complex number ஒண்ணு கிடையாது பட் negative of a complex number அப்படிங்கிறது இருக்குது இதுதான் negative of a complex number ஓகே இப்போ நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது மல்டிப்ளிகேஷன் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ் அடிஷன் எப்படி ரெண்டு இப்போ z1 அப்படின ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy இருக்கு அப்படினா z2 is equal to x minus i அல்லது ஏதோ x இது x1 + i1 வெச்சுக்கோங்க இது x2 + i2 ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க z1 + z2 is addition means x1 + x2 + i into y1 + y2 இதுதான் அடிஷன் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் ஆட் பண்ணிடுவோம் x1 + i x2 அடுத்து இமேஜினரி பார்ட் காமன் எடுத்துட்டா y1 + y2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஈஸியா இருக்கும் z1 is equal to 2 + 3i then z2 is equal to -3 + 2i இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றீங்க z1 + z2 ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க அப்படினா இப்போ 2 - 3 என்ன வரும் -1 அடுத்து 3 + 2 என்னது 5 சோ அப்ப 5i இப்படி தான் ஆட் பண்ணனும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இப்போ -2 - 3i -4 - 7i ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்கன்னா என்ன வரும் -6 - 10i
இப்படி தான் ஆட் பண்ணுறது. சப்ராக்ஷன் அதே மாதிரி தான். சப்ராக்ஷன் சென்டரில் போடுவீங்க மைனஸ், அப்போ இது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ -2 -3 இதையும் செப்பரேட் பண்ணுறீங்கன்னா இது +4 இது +7 ஆகிடும். அப்போ யூ கேன் கெட் another 2 + 4i அப்படின்னு கிடைக்கும். இப்படி தான் ரெண்டு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க, அடுத்து இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணுங்க. சப்ராக்ஷனுக்கும் அதே தான். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா then multiplication you can take z1 is equal to x1 plus iy1, then z2 is equal to x2 plus i2. நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். z1 is equal to 2 plus 3i, then z2 is equal to 2 minus 4i எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா z1 z2 is equal to 2 plus 3i into 2 minus 4i. ரெண்டுத்தையும் எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் இதோட இதை மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4, அடுத்து minus 6i, அடுத்து இதை மல்டிபிள் பண்ணலாம் plus 6i, அடுத்து இதை பண்ணலாம் plus into minus minus 3 4s are 12, I into I square. so அப்போ 4 minus 6i plus 6i cancel, I square வேல்யூ வந்து -1, அப்போ சேர்ந்துச்சுன்னா plus 12, இப்போ இங்கே 16. இப்படி தான் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட்டோட இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட், இமேஜினரி அப்படி பண்ணும்போது I square அதோட வேல்யூ -1. இப்படி தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து கடைசியா டிவிஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒன் மார்க், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை I. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை I, அதாவது z என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை I ஆல மல்டிபிள் பண்றேன். iz I ஆல மல்டிபிள். அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது I ஆல மல்டிபிள் பண்றேன்னா அது இங்க போச்சுன்னா இது பேர் iz, அடுத்து இங்க வந்துச்சுன்னா I square z, அடுத்து இங்க வந்துச்சுன்னா I cube z. இது முக்கியமான ஒரு ஒன் மார்க். இட் இஸ் π/2 90 டிகிரி. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை I அப்படின்னா என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை I ஆல மல்டிபிள் பண்றோம்னா 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றோம் த்ரூ தி ஆங்கிள். எங்க இருந்து? ஆரிஜின்ல இருந்து. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை 90 டிகிரி ஒன் மார்க்ல கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை I ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா என்ன மீனிங்னா இட் இஸ் ரொட்டேட்டட் ஃப்ரம் தி ஆரிஜின் அபௌட் தி ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. 180 டிகிரி மீன்ஸ் எதால மல்டிபிள் பண்ணிருப்பாங்க? I square into z. 270 னா I cube z, I cube into z. 360 னா I power 4 into z. இதான் மீனிங். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை I ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் a கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்? கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். சோ கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல I z மீன்ஸ் 90 டிகிரி 90 டிகிரிக்கு கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரொட்டேட் பண்றாங்க. கவுண்டர் கிளாக்வைஸ்ல फ्रॉम தி ஆரிஜின்ல இருந்து. I ஸ்கொயர் மீன்ஸ் அதே மாதிரி இங்க இருந்து சொன்னாங்கன்னா I z ஓட I ஐ மல்டிபிள் பண்ணானா இங்க இருந்து 90 டிகிரி பண்றாங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க 90 டிகிரி பண்றாங்க. ஆரிஜின்ல இருந்து 180 சொன்னாங்கன்னா I ஸ்கொயர் into z, ஆரிஜின்ல இருந்து 270 சொன்னாங்கன்னா I cube z. இதெல்லாம் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். சப்போஸ் மைனஸ் I ஆல பண்றாங்க அப்படின்னா கிளாக்வைஸ். இப்போ மைனஸ் I ஆல பண்ணாங்கன்னா இப்படி கிளாக்வைஸ்ல பண்றாங்கன்னு அர்த்தம். சோ -iz. அதே மாதிரி இங்க அதே மாதிரி மேல ஒரு மைனஸ், இங்க -iz, -i into -iz, -i into -z அப்படி மாறி வரும். இது கிளாக்வைஸ். இது உங்க புக்ல இல்ல, இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் a clockwise. நம்ம புக்ல இருக்குது கவுண்டர் கிளாக்வைஸ்ல ஒரு I ஆல மல்டிபிள் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to x plus iy means iz ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா ix into plus iy உள்ள கொண்டு போனா ix I square value -1 y. அப்ப you get -y plus ix அப்படின்னு கிடைக்கும். -y plus ix. so x ஓட பார்ட் என்னது? x ஓட போர்ஷன் வந்து பாசிட்டிவ், நெக்ஸ்ட் y ஓட போர்ஷன்ஸ் என்னது? நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது டிவைட் பண்றோம், I ஆல ரொட்டேட் பண்றோம், I ஐ மல்டிபிள் பண்றோம் ix. அடுத்தது இங்க I ஸ்கொயர் வேல்யூ வந்து y. சோ இங்க ரியல் பார்ட் என்னன்னா இதா ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் என்னவா மாறிடும்? x ஆக்சிஸா மாறிடும். அது மாதிரி தான் மாறும். சோ அப்ப அதோட இங்க இருந்து I னா ஆரிஜின்ல இருந்து 90 டிகிரி இங்க மல்டிபிள் பண்றோம். I னா I ஸ்கொயர் மீன்ஸ் இங்க I கியூப் னா இங்க I னா I பவர் 4 னா இது கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். மைனஸ் I கொடுத்தாங்கன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன். மைனஸ் I என்னது? கிளாக்வைஸ் டைரக்ஷன். சோ கவுண்டர் கிளாக்வைஸா அந்த ஒன் மார்க்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிவிஷன். ஃபைனலி என்னது? டிவிஷன். சோ டிவிஷன் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட்னா ஒண்ணும் இல்ல, a plus ib இருக்குன்னா இதோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னா a minus ib. ரியல் பார்ட்டோடைய சிம்பிளை சேஞ்ச் பண்றது தான் கான்ஜுகேட் ஆஃப் a. பிளஸ்னா ஏதோ ஒரு 2 minus 3a இதோட கான்ஜுகேட் சொல்லணும்னா 2 plus 3a. ரியல் பார்ட் எங்க இருக்கோ அதோட சைனை சேஞ்ச் பண்றது தான் கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். we are denoting z bar. எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா z bar அல்லது 1/z அப்படின்னு கூட சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/a plus ib இருக்குன்னா சோ இதோட கான்ஜுகேட் என்னது a minus ib. இதால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணனும். ஏன்னா டிவிஷன் தான் டிவிஷன். டிவிஷன் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்பவுமே டிவைட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பண்ணனும் மல்டிபிள் பண்ணனும். சோ அப்ப பண்ணீங்கன்னா a minus ib by இது பாருங்க a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் plus இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் a into a ஸ்கொயர், அடுத்து minus iab, அடுத்து plus iab, அடுத்து minus i ஸ்கொயர் b. இதோட வேல்யூ மைனஸ் ஆயிடும். சோ அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. another one, ஒரு நம்பர் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா 2 minus 3 அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணீங்கன்னா the answer is real part square plus imaginary part square. real part square plus imaginary. அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட். அதனால real part square plus imaginary part square. இதுதான் மெயின். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும்போது we can get real part square plus imaginary part square. இப்படி தான் நீங்க எந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 2 plus 3 இருக்கு அப்படின்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவிஷன்ல இருக்கு. இது சால்வ் பண்ணனும்னா இதோட கான்ஜுகேட் 2 minus 3 எல்லாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணனும். 2 minus 3 என்ன சொன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோட கான்ஜுகேட் ரியல் பார்ட் 4 ஸ்கொயர் பண்ணா 4, இமேஜினரி பார்ட் 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்ப 2 minus 3a by 13. இதுல ரியல் பார்ட் தனித்தனியா எழுதணும்னா 2 by 13 is the real part minus 3 by 13 into I. It is a imaginary part. It is a real part. இதான் தனித்தனியா எழுதுறது real part imaginary part. 2 by 13 is the real part minus 3 by 13 is the imaginary part. இதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ கான்ஜுகேட் நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா z bar. எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா z bar. சோ இப்படி தான் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம கான்ஜுகேட் கண்டுபிடிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். remaining next class.